Good morning students. Class 10th standard, subject social, civics, volume 2, 5th lesson, India's international relations. Today let us see India's relationship with developed countries. Okay. இந்தியா எப்படி டெவலப்டு கண்ட்ரீஸோட ரிலேஷன்ஷிப் வச்சுருக்காங்க, யாரோட எல்லாம் ரிலேஷன்ஷிப் வச்சுருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா நமக்கு தெரியும் இந்தியா இஸ் எ செக்யூலர் சோஷலிஸ்ட் லார்ஜஸ்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இன் த வேர்ல்டு அப்படின்னு நமக்கு தெரியும். அது நாட் ஒன்லி தட், இறையாண்மை மிக்க ஒரு நாடு. எப்படி நம்ம அதர் கண்ட்ரீஸோட நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஓகே, லெட் அஸ் see the first one, USA. India and the USA has signed a communications compatibility and security agreement that will lead to a new generation of bilateral partnership. It is valid for a period of 10 years. COMCASA gives India's access to advanced communication technology used in US defense equipment and allows real-time information sharing between the bilateral of the two countries. Okay, first USA ஓட நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது? ஓகேவா, இந்தியாவும் யூஎஸ்ஏவும் எதில் நம்ம சைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த COMCASA அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருக்கோம். ஓகே, COMCASAனா என்ன அக்ரிமெண்ட்டா, கம்யூனிகேஷன் கம்பேட்டிபிலிட்டி அண்டு செக்யூரிட்டி அப்படிங்கிற இந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருக்கோம். இது என்ன அப்படின்னா ஒரு நியூ ஜெனரேஷன் ஆஃப் பைலேட்ரல் பார்ட்னர்ஷிப், ரெண்டு நாட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட். ஓகேவா, யாருக்கும் யூஎஸ்ஏவுக்கும் நமக்கும் நம்ம ரெண்டு பேர்த்துக்கு இடையில உள்ள ஒரு அக்ரிமெண்ட். இட் இஸ் எ பீரியட் வேலிட் ஃபார் எ பீரியட் ஆஃப் 10 years. இது எத்தனை வருஷத்துக்கு இதனுடைய வேலிடிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, 10 years. ஓகேவா, 10 years நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்தியா அசஸ் டு அட்வான்ஸ்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி யூஸ்டு இன் யூஎஸ். ஓகே, இந்தியா என்ன பண்ணும் அப்படின்னா அதாவது அட்வான்ஸ் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி யூஎஸில் என்ன அட்வான்ஸ் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி இருக்கோ அந்த டெக்னாலஜி நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா அசஸ் பண்ணிக்க போகிறோம். எவ்வளோ இயர்ஸுக்குன்னா 10 years. ஓகேவா, அதுதான் இம்பார்ட்டண்ட்டான அக்ரிமெண்ட். எதனுடைய அக்ரிமெண்ட்? இந்த COMCASA அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அக்ரிமெண்ட். நாட் ஒன்லி தட், ஓகே, கம்யூனிகேஷன் டெக்னாலஜியோட மட்டும் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் கிடையாது, அதை தாண்டி for defense equipment and allows real time information sharing between the militaries of the two countries. இது இல்லாமல் என்ன யூஎஸ் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் நம்மளுடைய அந்த டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்க்கும் இந்த டெக்னாலஜி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பயன்படுத்தி ரெண்டு கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய மிலிட்ரிஸ், ஓகேவா, மிலிட்ரி ரிலேஷன்ஷிப்க்கு என்ன இருக்குது அப்படின்னா இந்த அக்ரிமெண்ட் வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. Okay, so do you understand the relations between USA and India? India and the USA has signed a communication compatibility and security agreement that will lead to a new generation of bilateral partnership. Okay, it is valid for a period of 10 years. So COMCASA gives India access to advanced communication technology used in US defense equipment and allows real time information sharing between militaries of the two countries. Okay, so next relationship, Australia and India. Okay, India and Australia have built a strategic trust over the years. Slowly yet and steadily Australia and India are committed to working together to enhance maintain cooperation with India bilateral naval exercise, that is Asian DEX. Okay, AUSINDEX. The Australia-India Council broadens the relationship between Australia and India, raising awareness and promoting exchanges. Okay, next relationship, India and Australia. India and Australia have built strategic trust over the years. Slowly yet steadily, Australia and India are committed to working together to enhance maritime cooperation with India's bilateral naval exercise. ஓகே, இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் பல ஆண்டுகளாகவே எதில் பைலேட்ரல் ரெண்டு கண்ட்ரிக்கு நடுவில் எதில் ஒப்பந்தம் என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னா நாவல். ஓகே, நாவல் எக்ஸசைஸில் என்னதுன்னா கடல். ஓகே, கடற்படை, அந்த கடல் இதில் வந்து எப்படி இருக்காங்கன்னா கடற்படையில் ரெண்டு பேரும் இந்த ஏஷியன் டெக் அப்படிங்கிற அந்த ட்ரீட்டியில் ரெண்டு பேருமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, த ஆஸ்திரேலியா இந்தியா கவுன்சில் ப்ராடன்ஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆஸ்திரேலியா அண்ட் இந்தியா, ரைசிங் அவேர்னஸ் அண்ட் ப்ரமோட்டிங் எக்ஸ்சேஞ்ச். ஓகே, இந்தியா கவுன்சில் இந்த ரிலேஷன்ஸ் மட்டும் இல்லை, இந்தியாவுக்கும்
ஆஸ்திரேலியாவுக்கு பார்த்தீங்களா எல்லா ஒரு அவேர்னஸ் அந்த ப்ரமோட், அதாவது ரெண்டு பேர்த்துக்கும் இடையில பார்த்தீங்களா எல்லா விதமான ஒரு ரிலேஷன்ஷிப்பும் என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னா ரொம்ப நாளாக வந்து மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸ். ஓகே, அதர் யூரோப்பியன் கண்ட்ரிஸ். ஓகே, தேர் ஹேஸ் பீன் எ significant progress in all areas, particularly the growing cooperation and exchanges include defense, counter terrorism, nuclear energy and space. Okay, French space launch pads are used by ISRO. India and France cooperating on developing smart cities Chandigarh, Nagpur and Puducherry. India and France launched the International Solar Alliance, which brings together countries between Tropic of Cancer and Tropic of Capricorn for cooperation on solar energy. Okay, next relationship between European countries. How many European countries are there? Nearly 28 countries are there. Okay, so there has been a significant progress in all areas, particularly the growing cooperation and exchange include defense, counter terrorism, nuclear energy and space. ஓகே, முக்கியமாக நம்ம வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸில் எல்லா ஏரியாஸ், ஓகே, எல்லா ஏரியாஸையும் கவர் பண்ணி நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா அவங்களோட கோஆப்ரேஷனாக தான் இருந்துகிட்ருக்கோம். எக்ஸ்பெஷலி பர்டிகுலர்லி என்ன சொல்கிறாங்கன்னா டிஃபென்ஸ். ஓகே, டிஃபென்ஸ், தென் கவுண்டர் டெரரிசம், இந்த டெரரிசத்தை ஒடுக்கக்கூடிய மேட்டர்லையாக இருக்கட்டும், டிஃபென்ஸில், அப்புறம் நியூக்ளியர் எனர்ஜி அண்டு ஸ்பேஸ். இதோட நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸோட நம்ம குட் ரிலேஷன்ஷிப் தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே, என்ன விஷயங்களுக்கு அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களுக்கு டிஃபென்ஸ், கவுண்டர் டெரரிசம், நியூக்ளியர் எனர்ஜி அண்டு ஸ்பேஸ். ஓகே, த ஃப்ரெஞ்ச் ஸ்பேஸ் லான்ச் பேட்ஸ் ஆர் யூஸ்டு பை இஸ்ரோ. ஓகே, இந்த ஐஎஸ்ஆர்ஓ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஃப்ரெஞ்ச் ஸ்பேஸ் லான்ச் அதுதான் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்களுடைய டெக்னாலஜியை தான் என்ன பண்ணுறோம் நம்ம இன்றைக்கும் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுடைய சேட்டலைட்டை என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுடைய அவங்களுடைய இதையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லான்ச் பண்ணி அனுப்புகிறோம். அதே மாதிரி நம்மளுடைய சில இதையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃப்ரான்ஸோட இருக்கக்கூடிய இந்த அக்ரிமெண்ட்டில் நம்மளுடைய சேட்டலைட்ஸு சிலது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அவங்களுடைய இதில் வந்து லான்ச் பண்ணி நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், அனுப்பிட்டுருக்கோம். ஓகே, ஸோ இந்தியா அண்ட் ஃப்ரான்ஸ் ஆர் கோஆப்ரேட்டிங் ஆன் டெவலப்பிங் ஸ்மார்ட் சிட்டிஸ் சண்டிகார், நாக்பூர் அண்டு புதுச்சேரி. ஓகே, ஸோ இந்தியாவும் ஃப்ரான்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, ரெண்டு பேரும் கோஆப்ரேட் பண்ணி என்னென்னா இந்த ஸ்மார்ட் சிட்டிஸை வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னென்ன ஸ்டேட்டில் வந்து என்னென்ன ஸ்டேட்டில் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்களா, சண்டிகார், நாக்பூர் அண்டு புதுச்சேரி. ஓகே, இந்தியா அண்டு ஃப்ரான்ஸ் லான்ச் த இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் which bring together countries between Tropic of Cancer and Tropic of Capricorn for cooperation on solar energy. சரி, apart that இந்தியாவும் ஃப்ரான்ஸு என்ன இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் அதுலேயும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெண்டு பேரும் வந்து ரிலேஷன்ஷிப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது ட்ராபிக் ஆஃப் கேன்சருக்கும் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரிஸோட என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த சோலார் எனர்ஜியை எப்படி யூஸ் பண்ணுறது, என்னென்ன டெக்னாலஜியை வந்து ஃபாலோ பண்ணுறது அப்படின்ட்டு ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தங்களுடைய இதில் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஓகே, அதுதான் யூரோப்பியன் கண்ட்ரிஸ். ஓகே, இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸோட நம்ம இன்றைக்கு மட்டும் ட்ரேடிங் பர்பஸ் நம்ம வச்சுருக்கல. என்ன சார், டியூரிங் சங்கா பீரியட். ஓகே, சங்க காலம் முதல் கொண்டு நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னா ட்ரேடிங் அப்படின்னாலே நம்ம யாரோட வந்து ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஆல் யூரோப்பியன் கண்ட்ரிஸோட தான் அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், ட்ரேடிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஓகே, அப்போ அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நம்ம ரெண்டு பேர்த்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு குட் ரிலேஷன்ஷிப் தான் இந்தியாவுக்கும் யூரோப்பியனுக்கும் இருந்துகிட்ருக்கு. ஓகேவா, ஏன்னா அப்போ வேறு இந்த நியூ காண்டினென்ட் சொல்லக்கூடிய இந்த ஆஸ்திரேலியாவை யூஎஸ்ஏவை என்ன பண்ணலை, கண்டுபிடிக்கப்படவே இல்லை. ஸோ அன்னைக்கு அந்த நியூ காண்டினென்ட்டை வந்து கண்டுபிடிக்கப்படாததுக்கு முன்னாடி இருந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா டியூரிங் சங்கம் பீரியட். ஓகே, சங்கா ஏஜ், அந்த சங்கம் பீரியட்லேருந்து நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா ரோமோட இட்டாலியோடையெல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னா ட்ரேடிங் வந்து பண்ணிட்டு தான் இருந்திருக்கோம். நம்மளுடைய ஸ்பைசஸ் மசாலா பொருட்களை வந்து அவங்க ரொம்ப லைக் பண்ணாங்க. நாம் அவங்கக்கிட்டேருந்து அதுக்கு பதிலாக என்ன வாங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த கிளாஸ் மெட்டீரியல், கண்ணாடி பொருட்கள், பீங்கான் இதெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், வாங்கிட்டு இருந்தோம். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த மஸ்லின் கிளாத் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இந்த சில்க் கிளாத்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா வேறு சில பொருட்கள் அவங்க கிட்ட இருந்து நம்ம என்ன பண்ணால் இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஜப்பான். ஸோ இந்தியா டிசைடட் டு இன்ட்ரடியூஸ் த ஜப்பானீஸ் Shinkansen system. It is highest class of high speed railway system with safety and accuracy. Delhi Metro is one of the most successful examples of Japanese cooperation. Mumbai Ahmedabad high speed railway MAHSR is another area of cooperation. The government of Japan has offered 20 seats per year to Indian national
for a master degree manufacturing sector. Okay, Japan announced its cooperation of training 30,000 Indian people in the Japan India Institute of Manufacturing skills to make in India and skill India is inheritance. Okay, the next one in relationship between India and Japan. Okay, இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் பார்த்தீங்களா அவங்களுடைய எதில் அதாவது இந்தியா decided to introduce the Japanese செர்கென்சர் சிஸ்டம். அதாவது இந்தியா வந்து என்ன நினைச்சது அப்படின்னா ஜாப்பனீஸுடைய இந்த செர்கென்சர் சிஸ்டத்தை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இது என்ன அப்படின்னா ஹையஸ்ட் கிளாஸ் ஆஃப் ஹை ஸ்பீட் ரயில்வே சிஸ்டம். அதை எப்படி அந்த புல்லட் ட்ரெயின் அதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது இல்லையா, அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அதை சேஃப்டியும் அதே நேரத்தில் அக்யூரசி ஸ்பீடு இது மூணும் வந்து ஒரே டைமில் ஃபாலோ பண்ணணும். எங்கே அப்படின்னா இந்தியன் ரயில்வே சிஸ்டத்தில் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஜாப்பனீஸோடு சேர்ந்து அந்த கொலாபரேஷனில் என்ன பண்ணியிருக்காங்க, 2 பேரும் சைன் பண்ணி அவங்களோட டெக்னாலஜி இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், பயன்படுத்திட்டு இருக்கிறோம். ஃபஸ்ட்டு இது எங்கே இந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணாங்கன்னா டெல்லி மெட்ரோ. ஓகேவா, டெல்லி டு அதாவது டெல்லி மெட்ரோ தான் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஃபார் ஜாப்பனீஸ் இந்தியா கோஆப்ரேஷன். ஓகேவா, இந்த ஜாப்பனீஸ் இந்தியா கொலாபரேஷனோட ஃபஸ்ட்டு உருவானது எது அப்படின்னா இந்த டெல்லி மெட்ரோ சர்வீஸ் தான். இதுக்கப்புறம் பார்த்திங்களா மும்பை அகமதாபாத் ஹை ஸ்பீட் ரயில்வே இது எல்லாமே பார்த்திங்களா நம்ம வந்து ஜாப்பனீஸோட வச்சுருந்த கோஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதை தாண்டி வருஷத்துக்கு 20 ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் ஜப்பான் இந்தியாவில் இருக்கக்கூடிய நல்லா இந்த ஸ்கில் மேனுஃபேக்சரிங் செக்டார் நல்லா படிக்கக்கூடிய பசங்களை இந்த மாஸ்டர் டிகிரி எதில் அப்படின்னா மேனுஃபேக்சரிங் செக்டார் உற்பத்தி செய்யக்கூடிய நல்ல திறமை வாய்ந்த 20 பசங்களுக்கு அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க ஜப்பானில் கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு அதுக்கு உண்டான எல்லா ட்ரைனிங்கும் கொடுத்துட்ருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 30,000 இந்தியன் பீப்புள் வந்து எதில் ஜாயின் பண்ணி ரீட் பண்ணிட்டு இருக்கேன்னா ஜப்பான் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ஸ்கில்ஸ் டு மேக் இன் இந்தியா. அதாவது இந்தியாவை மேக் பண்ணணும், அதே மாதிரி ஸ்கில் இன் இந்தியா இந்த 2 ப்ராஜெக்ட் செக்டார் மூலமாக வருஷத்துக்கு 30,000 பீப்புளுக்கு இந்த ஜப்பானில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஜப்பான் இன்ஸ்டிடியூட் வந்து நான் இந்தியன் பீப்புளுக்கு வந்து ட்ரைனிங் வந்து கொடுத்துட்ருக்காங்க. India and West Asia. So West Asia includes Egypt, the Arabian Peninsula, Turkey and Iran. So India and West Asia enjoy prehistorical ties. The relation between the civilization of Mesopotamia and the Indus Valley. West Asia is gateway to landlocked and energy-rich Central Asia. Advent of the new millennium, there has been extraordinary turn around in the relationship between the Gulf Cooperation Council, that is GCC countries and India. A trilateral agreement called the Chocobar Agreement was signed between India, Afghanistan and Iran, which led to the establishment of transit and transport corridor among 3 countries using this Chocobar port. This port is golden gateway for India. சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம யாரோட ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தா இந்தியாவுக்கும் வெஸ்ட் ஏஷியாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை நம்ம பார்க்குறோம். ஓகே, வெஸ்ட் ஏஷியா இன்க்ளூட்ஸில் என்னென்ன பிளேசஸ் இன்க்ளூட் ஆகுதுன்னு பாருங்கள். ஈஜிப்ட், த அரேபியன் பெனின்சுலா, டர்க்கி அண்ட் ஈரான். சரி, ஓகே. இது வந்து என்ன இந்தியாவும் வெஸ்ட் ஏஷியாவும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஃப்ரீ ஹிஸ்டாரிக்கல் டைஸ் அப்போது இருந்து 2 பேரும் வந்து ட்ரேட் ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப ஒரு என்ஜாயபிள் கண்டிஷனில் தான் இருந்திருக்காங்க. அது எப்போ அப்படின்னா என்ன ட்ரேட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் மெசபடோமியா சிவிலைசேஷன் இந்த காலகட்டத்தில் இருந்து 2 நாடுகளுமே அதாவது இந்த மெசபடோமியன் சிவிலைசேஷனும் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் 2 பேருமே அன்னையிலேருந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ட்ரேட் ரிலேஷன்ஷிப் யூஸ் பண்ணி ஒரு பெட்டர் கான்டாக்டில் தான் 2 கண்ட்ரீஸுமே இருந்திருக்காங்க. ஓகேவா, இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்ட் ஏஷியா இஸ் த கேட்வே டு லேண்ட்லாக் அண்ட் எனர்ஜி ரிச் சென்ட்ரல் ஏஷியான்னு சொல்கிறேன் இல்லையா. அதாவது இந்த வெஸ்ட் ஏஷியா பேசிக்கலி என்னென்னா லேண்ட்லாக்டு கண்ட்ரீஸ். லேண்ட்லாக்டு கண்ட்ரீஸ்லாம் அப்படின்னா என்னென்னா நிலத்தின் வழியாக நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா ட்ரேடிங் பண்ணுறது. அதை வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா லேண்ட்லாக்டு கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். ஒன்ஸ் அப்பான் டைம் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டான்டினோபிள் யூஸ் பண்ணி அந்த வழியாக தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சென்ட்ரல் ஏஷியாவாக இருக்கிறதுல அங்கேருந்து நம்ம எல்லாருமே என்ன யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு அங்கே அதுதான் லேண்ட்மார்க், அது வழியாக தான் ட்ரேடிங்கே நம்ம பண்ண முடியும். ஓகேவா, அப்போ வந்து என்ன கண்டுபிடிக்கல, நியூ சீ ரூட் எல்லாம் கண்டுபிடிக்கவே இல்லை. ஸோ தட் அப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த கான்ஸ்டான்டினோபிள் அப்படிங்கிற அந்த பிளேஸை யூஸ் பண்ணி தான் போயிட்டு இருந்தோம். பட் அந்த பிளேஸை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா
லாக் பண்ணிடுறாங்க. லாக் பண்ணதுக்கப்புறம் நம்மளால் என்ன பண்ண முடியல, ட்ரேடிங் யூரோப்பியன் கண்ட்ரிஸான பண்ண முடியல. அதே மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரிஸ் நம்மளோட எந்த விதமான ஒரு ட்ரேடிங்கும் பண்ண முடியல. அப்போ தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா புதிய கடல்வெளிகள் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அது நியூ மில்லேனியம் அட்வென்ட். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அது உலகத்தையே என்ன பண்ணுச்சு, அப்படியே மாற்றி போட்டுச்சு. அப்போ நம்ம ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறோம். அந்த அக்ரிமெண்ட் நேம் என்ன சொல்கிறோம், GCC கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சைன் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ரிலேஷன்ஷிப் கம்ப்ளீட்டாக மாறுது. அதுக்கப்புறம் ட்ரைலேட்ரல் அக்ரிமெண்ட், ஒரு 3 கண்ட்ரிஸ் 3 கண்ட்ரிஸ் அவங்களோட சேர்ந்து என்ன பண்ண ட்ரைலேட்ரல் அக்ரிமெண்ட். அது எங்கே அப்படின்னா இந்த சாக்கோபார் அப்படிங்கிற இடத்துல, அதாவது சாகாபார் அப்படிங்கிற இந்த பிளேஸ், இந்த இடத்து இது வந்து ஒன் ஆஃப் த போர்ட்ஸ். இங்கே வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சைன் பண்ண யாரும் இந்தியா, ஆப்கானிஸ்தான் அண்ட் ஈரான், இந்த 3 நாடுகளும் சேர்ந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த சைன் பண்ணுறோம். எதுக்கு அப்படின்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் காரிடர் அமங் 3 கண்ட்ரிஸ். ஓகேவா, இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 3 கண்ட்ரிஸும் சேர்ந்து இந்த சாக்கோபார் அப்படிங்கிற அந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணி இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் போர்ட். ஓகேவா, இதுதான் வந்து கோல்டன் கேட்வே ஃபார் இந்தியா. இந்தியாவினுடைய கோல்டன் கேட்வேயாவா இதுதான் வந்து அமைஞ்சது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் இந்தியா அண்ட் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன். இந்தியாவும் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் அஸ் எ குரூப். ஓகே, ஒன்று குரூப் ஆஃப் எப்படி நம்ம வந்து எந்தெந்த குரூப்போட நம்ம வந்து ட்ரேடிங் ரிலேஷன்ஷிப், அதாவது எல்லா ரிலேஷன்ஷிப் நாட் ஒன்லி ஃபார் ட்ரேடிங், எல்லா ரிலேஷன்ஷிப்பும் எப்படி வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்தியா இஸ் எ பொட்டன்ஷியல் சூப்பர் பவர் அண்ட் ஹேஸ் எ க்ரோயிங் இன்டர்நேஷ்னல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆல் அரவுண்ட் த வேர்ல்டு. இந்தியா இஸ் எ மெம்பர் ஆஃப் ஃபார்மல் குரூப்பிங்ஸ் லைக் UNO, நாம், சார்க், G20 அண்ட் த காமன்வெல்த். நம்ம யாரோட எல்லாம் வந்து குரூப்பிங் வச்சுருக்கோன்னு சொல்லி பார்த்தீங்களா, UNO யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன், நான் அலைன் மூமெண்ட், சவுத் ஏஷியன் ரீஜனல் கோஆப்ரேஷன், G20 கண்ட்ரீஸ் அண்டு காமன்வெல்த். இந்த ஆர்கனைசேஷன் இவங்களோட எல்லாமே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா ஒரு குட், இந்த ஆர்கனைசேஷன்ஸை நம்மளும் ஒன் ஆஃப் த மெம்பராக இருந்து ஒரு குட் ரிலேஷன்ஷிப்பை வந்து ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்களா பிரிக்ஸ், BRICSன்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த பிரிக்ஸ் இது என்னென்ன கண்ட்ரிஸ் இதில் இன்க்ளூடிங் ஆயிருக்குன்னா பாருங்கள், பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அண்டு சவுத் ஆஃப்ரிக்கா ஆர் லீடிங் மெர்ஜிங் எக்கனாமி அண்ட் பொலிட்டிக்கல் பவர்ஸ் அட் த ரீஜன் அண்ட் இன்டர்நேஷ்னல் லெவல். ஓகே, நம்ம அதாவது என்ன அப்படின்னா இந்த யூஎஸோடையோ இல்லை யூரோப்பியன் கண்ட்ரிஸை தாண்டி, ஓகேவா, அவங்க சொல்லக்கூடிய அந்த ஆர்கனைசேஷன்ஸை தாண்டி வேறு சில ஆர்கனைசேஷன் அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து, அதாவது லீடிங் மெர்ஜிங் எக்கனாமிக்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் பவர்ஸ். ஓகேவா, நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா தனியாக ஒரு குரூப், ஒரு ஆர்கனைசேஷனாக ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதுதான் வந்து பிரிக்ஸ், BRICS அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இது வந்து இந்தியா இது என்ன ரீசன், என்னென்ன ரீசன், என்னென்ன ஆப்ஜெக்டிவ்ஸ், let us see the reason, objectives and all. ஓகேவா, the BRICS organizations is a headquarter is in Shanghai. ஓகே, இந்த பிரிக்ஸினுடைய ஆர்கனைசேஷனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்களா, ஷாங்காய். ஷாங்காய் எங்கே இருக்குது, சைனா. ஓகேவா, சைனாவில் இருக்குது, சைனாவுடைய இது. ஓகே, அண்ட் சைனா BRICS open up a possibility for countries of global south to challenge the global north. அதாவது எப்படி சவுத் சைட் நார்த் சைடில் இருக்கிறவங்க தான் எக்கனாமிக் லெவலாக ஹையாக இருக்கிறாங்க, அதே மாதிரி எல்லா ஆல் விஷயம் நார்த் கண்ட்ரீஸ் ஆர் டெவலப்டு கண்ட்ரிஸ், சவுத் கண்ட்ரிஸ் ஆர் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. இந்த ப்ராவர்பை மாற்றணும் அப்படிங்கிற ஒரே பர்பஸ்க்காக தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ஒரு பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷனை ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ இந்தியா இஸ் அன் ஆக்டிவ் மெம்பர் அண்ட் திஸ் கொலாபரேஷன் paves way for India to build this global profile. இது என்ன அப்படின்னா இந்தியாவும் இதில் ஒரு மெம்பர், சில குளோபல் ப்ரொஃபைலில் நாமளும் வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்ட்ரி அப்படிங்கிற நேம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாம் என்ன பண்ணியிருக்கோம், இதில் வந்து மெம்பர்ஷிப் ஆகிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் ரீசன் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் பிரிக்ஸ். ஓகே, என்ன காரணங்களுக்காக, என்னென்ன ரீசன், ஓகே, ரீசன் ஃபார் த formation of BRICS. First one, to be an alternative to World Bank and IMF to challenge US supremacy. ஓகே, எதுக்காகன்னு சொல்கிறோம் அப்படின்னா வேர்ல்டு பேங்க்குக்கும், அதாவது வேர்ல்டு பேங்க்குக்கு ஆல்டர்னேட்டிவாக, அதே மாதிரி IMF இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், இதுக்கு ஆல்டர்னேட்டிவான ஒரு சாய்ஸாக எதை செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த BRICS பிரிக்ஸை வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, US உடைய சூப்பர் பவரை வந்து மெர்ஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு, டு ப்ரொவைட் self-owned and self-managed organization to carry out development and economical plan in its member nation. ஓகே, இது என்னென்னா டு ப்ரொவைட் செல்ஃப் ஓன் அண்ட் செல்ஃப் மேனேஜ்டு ஆர்கனைசேஷன்.
சுயமாகவே சுயமாகவே நம்ம என்ன பண்ணிக்கணும், மேனேஜ் பண்ணிக்கணும். நம்மளுடைய டெவலப்மெண்ட், நம்மளுடைய எக்கனாமிக்கல் பிளானுக்கு என்ன எல்லாம் செய்யணும் அப்படின்ட்டு இந்த எவ்வளோ கண்ட்ரிஸ் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அண்டு சவுத் ஆஃப்ரிக்கா இந்த 5 கண்ட்ரிஸும் சேர்ந்து தனிப்பட்ட முறையில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு பிளானை வந்து எவாபரேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவ்ஸ் டு அச்சீவ் ரீஜனல் டெவலப்மெண்ட். என்ன ஆப்ஜெக்டிவ்ஸ்? மெயின் ரீஜனல் டெவலப்மெண்ட்டை வந்து அச்சீவ் பண்ணணும். இட் ஆக்ட் as a bridge between developed and developing countries. இது வந்து டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கும் டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கும் என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு பிரிட்ஜ், ஒரு பாலமாக அமையணும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்களா, டு கான்ட்ரிபியூட் எக்ஸ்டென்சிவ்லி டு டெவலப்டு ஹியூமனிட்டி. ஓகே, அதாவது ஹியூமனிட்டியை எக்ஸ்டென்சிவ்லி டெவலப்மெண்ட் பண்ணணும். Fourth point, to establish a more equitable and fair world. Next, boost intra-BRICS trader in their local currencies to increase trade cooperation and cope with the current international financial crisis. Next, to promote the technological information exchange among the member states to enhance inclusive economic growth that will lead to an increase in the creation of jobs, fight against poverty and accelerate the economic transformation of members. These are all objectives of BRICS. Okay, next the financial architecture of BRICS. ஓகே, நம்ம ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணால் கண்டிப்பாக என்ன தேவையாக இருக்குது? ஃபினான்சியல். ஓகே, அந்த ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட் பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். த நியூ டெவலப்மெண்ட் பேங்க் NDB is a multilateral development bank. Its primary focus is lending for infrastructure project. It aims to contribute to development plans established nationally through projects that are socially, environmentally and economically sustainable. It gives priority to projects aimed at developing renewable energy sources. Okay, the financial architecture of BRICS. இப்போ இங்கே என்ன நியூ டெவலப்மெண்ட் பேங்க் NDB அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, மல்டிலேட்டரல் டெவலப்மெண்ட் பேங்க் ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. இதனுடைய ப்ரைமரி ஃபோக்கஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் தான் இதனுடைய ப்ரைமரி ஃபோக்கஸ். ஓகேவா, அதே மாதிரி இதில் என்ன இதனுடைய மெயின் எய்ம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட், அதாவது சோஷியலி, என்விரான்மெண்ட்லி, எக்கனாமிக்கலி அந்த பர்டிகுலர் கண்ட்ரிஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், சஸ்டைனபிள் நல்ல ஒரு டெவலப்மெண்ட்க்கு கொண்டு போகணும். இது வந்து இந்த ப்ரையாரிட்டி, இதில் எதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபினான்சியலை வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்தியா டசன்ட் ஹாவ் எனஃப் ஆயில் ரிசோர்ஸஸ். ஸோ இந்தியா கான் ப்ரொடியூஸ் ஆயில். ஸோ இப்போ இப்போ நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, இந்தியாவுக்கு என்ன இல்லை, கண்டிப்பாக ஆயில் கிடையாது. ஸோ அப்போ ஆயில் இல்லாதது நம்ம எதுக்கு அதிகமான ஒரு கான்ட்ரிபியூஷன், எதுக்கு நம்ம அதிகமான லெவல் கொடுத்துருப்போம், அந்த ஆயில். அப்போ அதுக்கு என்ன தேவையோ அதை வந்து பார்க்குறது தான் இதனுடைய மெயின் வந்து ரீசனாக இருக்குது. அடுத்து பிரிக்ஸ் பேமெண்ட் சிஸ்டம். ஓகே, இதில் எப்படி நம்ம வந்து பேமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, at the 2015 BRICS submit ministers from the BRICS nations initiated consultations of a payment system that could be an alternative to the society for the worldwide interbank financial telecommunication system. SWIFT, அதாவது SWIFT, SWIFT அப்படின்னு ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணுறாங்க. அது என்னென்னா சொசைட்டி ஃபார் வேர்ல்ட் வைட் இன்டர்பேங்க் ஃபினான்சியல் டெலிகம்யூனிகேஷன். ஸோ 2015 அந்த பிரிக்ஸ் கான்ஃபரன்ஸில் சப்மிட் பண்ணுறாங்க. என்ன சப்மிட் பண்ணுறாங்க, எல்லா மினிஸ்டர்ஸும் சேர்ந்து இந்த பேமெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறத எப்படி நம்ம இந்த சொசைட்டிக்கு க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன சிஸ்டம் ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா ஸ்விஃப்ட் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் ஃபார்ம் பண்ணுறாங்க. அது என்னென்னா பாருங்கள், சொசைட்டி ஃபார் வேர்ல்டு வைட் இன்டர்பேங்க் ஃபினான்சியல் டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டம். ஓகே, இந்த சிஸ்டம் மூலமாக தான் என்ன பண்ணணும், பே பண்ணிட்டு நமக்கு தேவையான எக்கனாமிக்கல் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஜெனரேட் பண்ணிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் த ஃபேக்டர்ஸ் தட் bolster cooperation among members. Okay, first, common need among developing countries to construct an economic order that reflect the current situation will drive the BRICS effort. In this matter, the idea of NDB and CRA are defining changes will have huge economic and geological impact. Second, the BRICS alternative idea in the landscape of global governance will attract support from other countries. ஓகே, இதில் அதாவது ஃபஸ்ட்டு கோஆப்ரேஷன், பெட்டர் கோஆப்ரேஷன். இதில் இந்த கண்ட்ரீஸ்க்கு என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா தங்களுக்குள்ள ஃபஸ்ட்டு பெட்டர் கோஆப்ரேஷன் எது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு என்ன பண்ணுறாங்க, 1 by 1 அந்த கிரிட்டீரியாவை செலக்ட் பண்ணி 1 by 1 என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா தங்களுடைய நீட்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறாங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா அது என்ன அப்படின்னா அந்த NDB அது த்ரூ எப்படி போய்க்கிறாங்க அப்படின்னா இந்த NDB மூலமாகவும் அண்டு CRA இந்த ஃபங்க்ஷனிங் இந்த டிஃபைனிங் சேஞ்சஸ் மூலமாக என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா தங்களுடைய இம்பேக்ட் அவங்க வந்து செலக்ட் பண்ணிக்கிறாங்க.
ஓகேவா. செகண்ட் என்ன அப்படின்னா அந்த லேண்ட்ஸ்கேப் குளோபல் கவர்னன்ஸ் வில் அட்ராக்ட் சப்போர்ட் ஃப்ரம் அதர் கண்ட்ரிஸ். தேர்ட் பாயிண்ட் என்ன, the expansion of BRICS interaction to other sector will make it more strong partnership. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஆர்கனைசேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்களா, இந்த OBEC அப்படிங்கிறது. OBECனா என்னென்னா த குரூப் ஆஃப் ஆயில் ப்ரொடியூசிங் நேஷன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. அதாவது ஆயில் ப்ரொடியூசிங் எக்ஸ்போர்ட் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அது அந்த குரூப் ஆஃப் கண்ட்ரீஸை தான் என்ன சொல்லலாம், OBEC கண்ட்ரீஸ். The Organization of the Petroleum Exporting Countries is an intergovernmental organization founded in Baghdad, Iraq and headquarters in Vienna, Austria, Iran, Iraq, Kuwait, Saudi Arabia, Venezuela are the OPEC's founder member. இந்த ஆயில், அதாவது ஆயில் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ் அவங்களாம் யார் அப்படின்னா, யார் அந்த ஃபவுண்டர் ஆஃப் திஸ் கண்ட்ரீஸில் யாருன்னு சொல்லி பார்த்தீங்களா, பாக்தாத், ஈராக், ஹெட் குவார்ட்டர்ஸ் எது அப்படின்னா வியன்னா, ஆஸ்ட்ரியா, ஈரான், ஈராக், குவைத், சவுதி அரேபியா, வெனின்சுலா, இவங்க எல்லாம் வந்து அந்த OBEC கண்ட்ரீஸினுடைய மெம்பர்ஸ். ஓகேவா. இந்த மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரிஸாக பிரிச்சிருக்காங்க. ஒன் ஃபவுண்டர் மெம்பர்ஸ், full members and associated members. Okay, these can be classified into 3 categories. One is known as the founder members and another one is the full members. Third one is the associate members. At present there are 15 member nations. 2 are locked in South America, 6 in the Middle East and 7 in Africa. And the OPEC membership is open to any country that export crude oil and which shares the idea of the organization. ஓகே. நமக்கு வந்து எல்லாமே எப்பயுமே இந்த ஆயில் வந்து நமக்கு எப்படி கிடைச்சிட்ருக்கு, க்ரூட் ஆயிலாக தான் நமக்கு வந்து கிடைச்சிட்ருக்கு. ஓகேவா. ஸோ இதனுடைய லோகோ என்னன்னு பார்க்கலாம். இந்த OPEC-னுடைய லோகோ, இட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் அன் இன்டர்நேஷ்னல் டிசைன் காம்படிஷன் ஹெல்ட் இன் 1969 இன் ஆஸ்ட்ரியன் டிசைனர் SVOBODA won the competition with her design which combined the different letters. The organization name is a rounded design. ஓகே. இந்த OPEC லோகோ எப்போ 1969லேயே இதை வந்து டிசைன் பண்ணிடுறாங்க. எங்கே டிசைன் பண்ணாங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் லெட்டர்ஸ். ஓகேவா. இந்த டிஃப்ரெண்ட் லெட்டர்ஸை வச்சு இந்த லோகோவை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் OPEC's மிஷன் டு கோஆர்டினேட் த ஆயில் பாலிசிஸ் இன் இட்ஸ் மெம்பர் கண்ட்ரிஸ். இதில் என்னென்னா இந்த ஆயில் இந்த மெம்பர் கண்ட்ரிஸ் எல்லாம் அவங்களுக்குள்ள ஒரு பாலிசி, இவ்வளோ ஒரு ரேட்டுக்கு தான் கொடுக்கணும், இவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பாலிசிஸ் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, கண்டிப்பாக கேதர் பண்ணியிருப்பாங்க, க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஹெல்ப் ஸ்டெபிளைஸ் ஆயில் மார்க்கெட், ஆயில் மார்க்கெட்டை ஸ்டெபிளைஸ் பண்ணிக்கணும், கரெக்டாக வச்சுக்கணும். டு செக்யூர் ஃபேர் அண்ட் ஸ்டேபிள் இன்கம் டு பெட்ரோலியம் ப்ரொடியூசர். ஓகே. டு செக்யூர் ஃபேர் அண்ட் ஸ்டேபிள் இன்கம். ஓகே. ஸ்டேபிளாக இன்கம் அண்ட் டு பெட்ரோலியம் ப்ரொடியூசர்ஸ். பெட்ரோலியம் ப்ரொடியூசர்ஸ்க்கு அந்த இன்கம் எப்படி இருக்கணுன்றாங்க, ஸ்டேபிளாக இருக்கணும், அதே நேரத்தில் செக்யூராகவும் இருக்கணும். நெக்ஸ்ட் அண்ட் எஃபிஷியன்ட் எக்கனாமிக் அண்ட் ரெகுலர் சப்ளை ஆஃப் ஆயில் டு கன்சியூமிங் நேஷன். ஓகே. அண்ட் எஃபிஷியன்ட் எக்கனாமிக் அண்ட் ரெகுலர் சப்ளை, அவங்களுக்கு எப்படி கொடுக்கணும், எஃபிஷியண்ட்டாகவும் எக்கனாமிக்காகவும் ரெகுலராகவும் சப்ளையை என்ன பண்ணியிருக்குன்னா ஆயில் கன்சியூமிங் நேஷன்ஸ் யாரெல்லாம் ஆயில் வாங்குறாங்களோ அவங்களுக்கு இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணுன்றாங்க. எப்படி எஃபிஷியண்ட்டாக தரமாக இருக்கணும், எக்கனாமிக்காகவும் இருக்கணும், அதே நேரத்தில் எப்படி இருக்கணும், ரெகுலரான சப்ளையாகவும் அவங்களுக்கு இருக்கணும். நெக்ஸ்ட் எ ஃபேர் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் டு தோஸ் இன்வெஸ்டிங் இன் த பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரி. ஓகே. நெக்ஸ்ட் ஹவு டஸ் OPEC ஹெல்ப் அதர் கண்ட்ரிஸ். ஓகே. இது எப்படி எல்லா கண்ட்ரிஸ்க்கு இந்த OPEC வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லி பார்க்கலாம். The OPEC Fund for International Development is an institution that helps finance project with low interest loan. ஓகே. இது எப்படின்னா இதுக்கு ஒரு டெவலப்மெண்ட், ஒரு இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் வச்சுருக்காங்க. ஓகேவா. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபினான்ஸ் பண்ணுறாங்க. யாருக்குன்னா லோ இன்ட்ரெஸ்ட் லோன். எந்தெந்த கண்ட்ரிஸ்க்கெலாம் ஆயில் இல்லையோ, பணம், அதாவது வளமில்லாத நாடுகள் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து வாங்குறதுக்கு கூட வந்து திறனற்ற நாடுகள்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கம்மியான ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் அவங்க என்ன பண்ண லோன் கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த OPEC கண்ட்ரிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரிச் கண்ட்ரிஸ், அவங்கள மாதிரி பணக்கார நாடுகளே இல்லைன்னு சொல்லலாம். அப்போ அவங்க தங்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு அதர் கண்ட்ரீஸ்க்கு என்ன பண்ணுறாங்க, லோனாக வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஓகேவா. ஸோ இட் ஆல்சோ ப்ரொவைட்ஸ் கிராண்ட் டு சோஷியல் அண்ட் ஹியூமனிடேரியன் ப்ராஜெக்ட். கிராண்ட்ஸ் டு சோஷியல். ஓகே. அது இல்லாமல் அந்த சோஷியல் ஒர்க்குக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய வந்து கிராண்ட்ஸ் எல்லாம், அதாவது என்ன ஹெல்ப் உதவியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா. இது OPEC has an information center with over 20,000 volumes including books, report, map and conference proceeding related to petroleum, energy and the oil market. The information center is open to the public and is often used by researchers and students. Okay. ஒரு information center ஆரம்பிச்சிருக்காங்க. 20,000 volumes including books.
ஓகே, அந்த இன்ஃபர்மேஷன் ரிசர்ச் சென்டர்ஸ் மூலமாகவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்னென்ன ரிசர்ச்சஸ் எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதையும் கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க ஈஸியாக வந்து ரீச் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய ரிலேஷன்ஷிப் வித் ஓபிஇசி. ஓபிஇசியோட இந்தியாவுடைய ரிலேஷன்ஷிப் என்ன, இதுதான் நமக்கு வந்து மெயினான ஒன். ஓகே, இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கன்சியூமர் ஆஃப் க்ரூட் ஆயில். ஓகே, நமக்கு நல்லா தெரியும் இந்தியா இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் கண்ட்ரி இன் த வேர்ல்டு. ஓகே, அப்போ நமக்கு வந்து we need மோர் அண்ட் மோர் க்ரூட் ஆயில். ஓகே, நம்ம கண்டிப்பாக க்ரூட் ஆயில் வந்து நமக்கு அதிகமாக வந்து என்ன பண்ணுது அப்படின்னா தேவைப்படுது, நம்ம வந்து கன்சியூம் பண்ணியே தான் நம்ம ஆகணும். அப்போ நம்ம யார்கிட்ட இதை வந்து வாங்குறோம்னா இதுதான் நமக்கு வந்து மிகப்பெரிய, இது யார்கிட்ட வாங்கணும், ஆப்வியஸ்லி இந்த ஓபிஇசி கிட்ட தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் வாங்கணும். ஓகேவா, அப்போ நம்ம எவ்வளோ இம்போர்ட் பண்ணோன்னா 86% க்ரூட் ஆயில், 70% நேச்சுரல் ஆயில் அண்ட் 95% குக்கிங் கேஸ் ஃப்ரம் ஓபிஇசி கண்ட்ரிஸ். ஓகே, எவ்வளோ வாங்கிட்டு இருக்கோம் பாருங்கள், 86% க்ரூட் ஆயிலாக வாங்கிக்கிறோம், 70% நேச்சுரல் கேஸஸாக வாங்கிக்கிறோம், 95% என்னவா வாங்கிக்கிறோம் அப்படின்னா குக்கிங் கேஸை நம்ம வந்து யார்கிட்டேருந்து வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஓபிஇசி கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம வந்து வாங்கிட்டு இருக்கிறோம். ஓகேவா, இதனால நம்ம இந்தியா ஹேஸ் பீன் என்ன சொல்கிறோம், ஐடென்டிஃபை எ பிக் பார்ட்னர் ஃபார் ஓபிஇசி மெயின்லி பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஹை ஆயில் டிமாண்ட். ஸோ நம்ம அவங்ககிட்ட நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு ஹை பார்ட்னர், நம்ம தான் அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறோம் மிகப்பெரிய ஒரு பார்ட்னராக நம்ம வந்து இருந்துகிட்ருக்குறோம். ஓகேவா, ஏன்னா பிகாஸ் இந்தியா டசன்ட் ஹாவ் எனி எனர்ஜி ஆயில் ரிசோர்ஸஸ், இந்தியாவில் எந்த விதமான ஒரு ஆயில் ரிசோர்ஸஸும் இல்லை. நம்ம யாரை டிபெண்ட் பண்ணி ஆகணும்னா ஓபிஇசி கண்ட்ரிஸை வந்து டெஃபினட்டாக டிஃபெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ தட் இந்தியா ஸ்ட்ராங்லி ஃபோக்கஸ் ஆன் அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். அதனால தான் இந்தியா என்ன பண்ணுது அப்படின்னா மற்ற விஷயங்களில் என்ன பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னா நம்ம வந்து மற்ற விஷயங்களில் நம்ம வந்து அதிகமான ஒரு கான்சன்ட்ரேஷனை வந்து பார்த்துட்ருக்கோம். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்கன்னா நேம் ஆஃப் த குளோபல் குரூப்பிங்ஸ். ஃபர்ஸ்ட் ஐபிஎஸ்ஏ. இந்த ஐபிஎஸ்சில் என்னென்ன கண்ட்ரிஸ் இருக்குன்னா பாருங்கள், இந்தியா, பிரேசில், சவுத் ஆஃப்ரிக்கா. See the object to focus on agriculture, education, energy, trade, culture and defense among others. Second one BCIM. Bangladesh, China, India and Myanmar. Saying any main object is to respond to threats such as natural disasters and data branches and project business interest. ஸோ இப்போ நம்ம பங்களாதேஷ், சைனா, இந்தியா, மியான்மர் இவங்களோட நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா குரூப்பிங்ஸில் குளோபல் குரூப்பிங்ஸில் இருக்கிறோம். என்ன மெயினாக நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், இயற்கையான டிசாஸ்டர்ஸ் ஏற்பட்டால் என்ன பண்ணுறது, ஒருத்தரோட ஒருத்தர் என்ன பண்ணணும், மியூச்சுவல் கோஆப்ரேஷன் ஹெல்ப் பண்ணணும். அதே மாதிரி டேட்டா பிரான்ச்சஸ் அண்டு ப்ரொடெக்ட் பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட், இதில் எல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் அவங்களால வந்து ஒரு குளோபல் குரூப்பிங்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் எம்ஜிசி இந்தியா, கம்போடியா, லாவோஸ், பிடிஆர் மியான்மர், தாய்லாந்து அண்ட் வியட்நாம் to create necessary infrastructural facilities in the Ganga-Mekong basin. Okay, இந்த கங்கா கார்பரேஷன் அப்படின்னு இதை வந்து சொல்கிறது. இது வந்து என்ன அப்படின்னா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கண்ட்ரிஸோட சேர்ந்து இந்த ஃபெசிலிட்டிஸ் நம்ம அதிக அளவில் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்திங்களா இந்த பிம்ஸ்டிக், BIMSTEC, இது பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி sectoral, technical and economic cooperation. Name of the member countries Bangladesh, India, Myanmar, Sri Lanka, Thailand, Bhutan and Nepal. See the object is to strengthen and improve the technological economic cooperation, international trade and foreign direct investment cooperation. Next RCEP, Regional Comprehensive Economic Partnership. Australia, Brunei, Cambodia, China, India, Indonesia, Japan, Korea, Laos, Malaysia, Myanmar, New Zealand, Philippines, Singapore, Thailand and Vietnam. See the objective to achieve modern, high quality and mutually beneficial agreement that covers trade in goods, trade in service, investment, technical cooperation, dispute settlement and other issues. Next EAS, East Asia Summit. 10 Asian nations pledged 8 strategic partnership including US, China, India and Japan to promote peace and stability. Next GCC, Gulf Cooperation Council. Bahrain, Kuwait, Oman, Qatar, Saudi Arabia, United Arab Emirates, India to achieve unity based on their common objectives and their similar political and cultural identities. Next BBIN, Bangladesh, Bhutan, India, Nepal for energy development. Next SCO, Shanghai Cooperation Organization, India, Kazakhstan, China, Pakistan, Russia, Kazakhstan and Uzbekistan for security related concerns, resolving border issues, intelligence sharing and countering terrorism. Okay, now let us see the conclusions, the summary. Okay, India has always been
known as a peace-loving country and has strived hard to champion the causes of peace in the world. Okay, இந்தியா எப்பயுமே எதை விரும்பக்கூடிய ஒரு நாடா இருக்கு அப்படின்னா பீஸ், அமைதி விரும்பக்கூடிய ஒரு நாடா தான் இருந்துட்டு இருக்கு. அதுக்காக தான் இவ்வளவு விஷயங்களும் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா ஒருத்தரோட ஒருத்தர் கோஆபரேஷனும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோடய விட்டு கொடுத்து என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா இந்தியா போயிட்டு இருக்கு. இந்தியா ஹேஸ் கார்டியல் ஹிஸ்டாரிக்கல் ரிலீஜியஸ் எக்கனாமிக் எத்தனிக் அண்ட் லிங்குவிஸ்டிக் ரிலேஷன்ஷிப் வித் ஆல் இட்ஸ் நெய்பரிங் கண்ட்ரீஸ். ஓகே, அப்பார்ட் தட் தன்னுடைய நெய்பரிங் கண்ட்ரீஸோட பாருங்க கார்டியல் ஹிஸ்டாரிக்கல் வரலாற்று ஒப்பந்தம் அப்படி கூட வச்சுக்கலாம். ரிலீஜியஸ் சமயம் சார்ந்த, எக்கனாமிக் பொருளாதாரம் அண்ட் எத்தனிக் லிங்குவிஸ்டிக் ரிலேஷன்ஷிப் இது எல்லாமே நம்ம என்ன பண்ணி நம்மளுடைய நெய்பரிங் கண்ட்ரீஸோட கோஆப்ரேட் பண்ணிட்டு தான் இருக்கும். இந்தியா சப்போர்ட் இட்ஸ் நெய்பர்ஸ் டு இம்ப்ரூவ் பப்ளிக் ஹெல்த், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், டெலிகம்யூனிகேஷன், எஜுகேஷன், இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரோடு அண்ட் பிரிட்ஜஸ். நம்மளோட நெய்பர்ஸோட எதோடலாம் நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க பாருங்க. பப்ளிக் ஹெல்த், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பப்ளிக் ஹெல்த் தான். செகண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், தேர்ட் ஒன் டெலிகம்யூனிகேஷன், ஃபோர்த் ஒன் எஜுகேஷன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரோடு அண்ட் பிரிட்ஜஸ். ஓகே, வேணா காமன் ரோடு ஷேர் பண்ணிக்கிறதுல, காமன் பிரிட்ஜ் ஷேர் பண்ணிக்கிறதுல, பப்ளிக் ஹெல்த், கம்யூனிகேஷன் இது எல்லாரோடையும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு குட் ரிலேஷன்ஷிப் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். நெக்ஸ்ட், த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ப்ரொவைட் கிராண்ட் அசிஸ்டன்ஸ் ஃபார் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங்ஸ், லெபார்டரிஸ், டிஸ்பென்சரிஸ் அண்ட் டீப் டியூப்வெல்ஸ் டு இட்ஸ் நெய்பர்ஸ். ஸோ இந்தியா இஸ் கான்ட்ரிபியூட்டிங் proactively to the development of its neighbors in the form of monetary aids and funds. India has good relationship with the superpowers and try to reap the maximum benefit for its domestic development. So India extends its support to the UNO in all her efforts. Next, India is an active member of BRICS and it paved way for India to build its global profile. ஸோ இந்தியா பார்த்திங்கன்னா இன்றைக்கி யூஎன்ஓவில் என்ன எப்படி இருக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து யூஎன்ஓவில் வந்து ஒரு எல்லா விதமான சப்போர்ட் நம்ம யாருக்கு கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா யூஎன்ஓ கொடுத்துட்ருக்கோம். யூஎன்ஓ சொல்கிறது தான் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பிரிக்ஸ் சப்மிட் மூலமாக நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஆல்ரவுண்ட் எக்கனாமிக்கல் லெவல்லையும் நம்ம ஒரு நம்பர் 1 பொசிஷனுக்கு என்ன பண்ணிகிட்ருக்குறோம் வந்துட்டுருக்குறோம். ஸோ தட் அந்த பிரிக்ஸ் அந்த குளோபல் குரூப்பிங்ஸ் நம்ம இருக்கிற நம்மளுடைய ப்ரொஃபைல் பார்த்திங்களா வேர்ல்டு லெவலில் வந்து கிட்டத்தட்ட நம்பர் 1 அச்சீவ் ஆகிறதுக்கு உண்டான எல்லா விதமான ஒரு கான்ட்ரிபியூஷனும் இப்போ இந்தியா வந்து எடுத்துகிட்டு தான் இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.